ஆனால் நீ வந்தே ஆகணும் அப்படின்னு பீமாவுக்கு கட்டளையிடுறாங்க. பீமாவும் தயங்கி நான் வர முடியாது அப்படின்றது ஆணித்தனமாக சொல்லிடுறாரு. இதனால் என்ன பண்ணுன்னு தெரியல. அங்கே மக்கள் கூட்டம் கூடுற அந்த நிலையில் அந்த உடலை அங்கேயே போட்டுட்டு அந்த பிளாக் கலர் எஸ்யூவி காரில் அந்த ஆட்கள் போயிடுறாங்க. 2012 நான் இந்த விஷயம் நடந்ததாக சொல்லிகிட்ருக்கேன். 2012 கர்நாடகாவில் சௌஜன்யா கேஸ் அப்படின்றத நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். அதாவது ஒரு இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு தவறான முறையில் பயன்படுத்தி தர்மஸ்தலாவில் இருக்க மஞ்சுநாதர் கோவிலில் இருக்க காட்டு பகுதிகளில் கிடந்ததா போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய போராட்டங்கள் எல்லாம் நடந்துச்சு, நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் அப்படியே இப்படி வாங்க. 2012 அந்த பிளாக் கலர் எஸ்யூவி காரில் வந்தவங்க ஒரு உடலை போட்டுட்டு போகிறாங்கல்ல, இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ரெண்டுமே ஒரே உடல் தான். சௌஜன்யாவோட உடலை தான் அவங்க போட்டுட்டு போகிறாங்க. அடுத்த நாள் இந்த கேஸ் பெருசாகுது. அந்த உடலை மீட்கிறாங்க, பிரேத பரிசோதனை பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் வெளியே வருது. அதுதான் முதல் கேஸாக இந்த தர்மஸ்தலா மேலே விழுது. இதனால் பயந்து போன பீமா அந்த கோயில் நிர்வாகிகள் கிட்ட போய் சொல்கிறாரு, சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்திருக்கு, நான் நீங்கள் சொன்னீங்கன்னு சில உடல்கள்லாம் புதைச்சேன், குறிப்பாக அந்த ஸ்கூல் பேக்கோட அந்த புத்தகங்களோட சில பெண் குழந்தைகள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க, ஏதோ ஒரு புத்தியில் வெறும் ஒரு 25 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நானும் இனிமேல் இதை பண்ண மாட்டேன், இதை நீங்கள் தான் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல, நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் நான் என்ன பண்ணணுன்னு தெரியலன்னு ஒரு தயக்கத்தோடு அவர் சொல்கிறாரு. உடனே அந்த நிர்வாகிகள் இந்த விஷயத்தை நீ வெளியில் சொன்னேன்னா உன் குடும்பத்தோடு உன்னை அழிச்சிருவோன்னு சொல்கிறாங்க. அதே போல் தினம்தோறும் இந்த 25 ரூபாய்க்காக புதைச்சிட்டு இருந்தார்ல அந்த பிளாக் கலர் எஸ்யூவி காரில் வந்த ஆட்கள்கிட்டையும் பீமா போய் சொல்கிறாரு,